வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த டுட்டோரியல்ஸே எதுவுமே கிடையாது. சரி, அப்புறம் எதுக்கு தான்ப்பா இந்த வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதி 2016 இதே நாளில் தான் வந்து நம்ம சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இந்த நாள் வந்து நம்ம சேனலுக்கு பர்த்டேவாக கன்சிடர் பண்ணுறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது வருஷத்துக்கு கூட காலடி எடுத்து வைக்கிறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு அதுக்காக தான் இந்த வீடியோ. மோஸ்ட்லி நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர்த்துக்கு வந்து என்னோட நேம் தெரியல. அதான் நான் வீடியோவில் வந்து என்னோட நேம் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, சொல்ல மாட்டேன். வெல்கம் டு தமிழ் பாட்நெட் அப்படின்னு ஆரம்பித்து டுட்டோரியல் முடிச்சுட்டு ஓடிடுவேன். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு நேம் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது போன வருஷம் லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போயும் வந்து என்னோட நேம் தான் சொல்லி ஆரம்பிச்சிருந்தேன். அதாவது என்னோட நேம் வந்து பிருத்திவ் அப்படின்ட்டு. மறுபடியும் அந்த வீடியோலாம் பார்க்காத நியூ வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னோடய நேம் வந்து பிருத்திவ். நான் இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ முடிஞ்சிடும் இன்னும் இந்த 2 மாதத்தில், இந்த ஏப்ரல் மேயோட டிகிரி முடிஞ்சிடும், 3 வருஷம். சரியா? நான் இந்த சேனல் வந்து எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா, காலேஜில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர் அப்போ ஆரம்பித்தேன். இதே மார்ச் தான். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் போகிற அந்த கேப்புக்குள்ளே ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நானும் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் சில ஒர்க் ஷாப்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து ஹேக்கிங் டெக்னிக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். பூராமே வந்து இங்கிலீஷில், ஹிந்தியில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, தமிழில் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஆனால் ஆரம்பித்தப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, தமிழில் ஆரம்பிக்கிறது பதில் இங்கிலீஷில் ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நான் பிடிவாதமாக பரவாயில்ல தமிழில் இருக்கட்டும், ஏன்னா தமிழை யாரும் அந்த அளவுக்கு எந்த தமிழில் யாரும் இந்த மாதிரி வீடியோ போடலை அப்படின்ட்டு தான் நான் வந்து ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் ஆனால் ஒரு வீடியோ இருந்துச்சு, சுந்தர் அப்படின்ட்டு ஒருத்தரோட சேனலில் பேக் ட்ராக்கை யூஸ் பண்ணியிருப்பார். இப்போ யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஸ்டெக் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் அகாடமி பிரைவேட் லிமிடெட் அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் வந்து என்னோடய வீடியோக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய எல்லா வீடியோவில் வந்து சிஸ்டெக்கோட விளம்பரம் வரும், ஸ்பான்சர் ஆட் வரும். சரி, அவங்க எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி. அது மூலமாக நான் ஏர்னும் பண்ணேன். சரி, அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க. எல்லோரும் நேரில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை விட அவங்க தான் வந்து நலம் விசாரிக்கிறதா இருக்கட்டும், டெய்லியும் கால் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சரி, அவங்க வந்து எனக்கு மற்றவங்களோட பெட்டராக இருக்காங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க தான். சேனலுக்கு கீழே வந்து எல்லோரும் கமெண்ட் போடுவீங்க. அவங்க எல்லாத்தையும் வந்து மோஸ்ட்லி ஸ்டார்டிங்லேருந்து போட்டவங்க எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் கமெண்டும். சரி, அவங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஃபேமிலிஸில் இருக்கட்டும், நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. வீட்டுக்குள்ளே எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணாலும் வெளியேருந்து எதாவது ரோட்லேருந்து எதாவது சவுண்ட் வரும், அப்போ இடர்பாடுகள் இருக்கும். இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி தான், பல சோதனைகளை தாண்டி தான் இந்தமாதிரி டுட்டோரியல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்து நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்கள் வீடியோவில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் சேனல் செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து சொல்ல வந்தது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ எல்லோரும் லேர்ன் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் டுட்டோரியல் பற்றி வேறு இன்னும் நிறைய சில சேனல்லாம் தமிழில் இருக்குது, அவங்களும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சேனல் அட்மினுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த டுட்டோரியல் போகிறீங்கன்னா இன் தமிழ் அப்படின்ற மாதிரி ஏதாவது கீவேர்டு மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் நம்மளோட சேனல் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டாக வரும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, தமிழில் வேறு சேனலே இல்லைன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டுட்டோரியல்ஸ் டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்கள் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது வந்து ஏர்னிங்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஏர்னிங்ஸ் கிடைக்காது, சும்மா ஒரு மன திருப்திக்காக தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நீ என்னடா மற்ற யூடியூப் சேனல்காரங்க மாதிரி புளிப்பு காட்டுறியா அப்படின்னு கேட்கலாம். ஏர்னிங்ஸ்க்காகலாம் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம். ஏர்னிங்ஸ் வரும் அப்படின்னு தான் நினச்சி நானும் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருந்தேன். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்போலாம் வந்து உடனே தந்துடுவாங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே. இப்போ தான் வந்து உங்களுக்கு 4000 hours வாட்சிங்கு 10,000 வியூஸு அந்த மாதிரிலாம். அப்போலாம் வந்து சும்மா ஒரு சிங்கிள் வீடியோ போட்டாலே போதும், ஆட்சன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அப்போலேருந்தே வச்சுருக்கேன். அப்போலேருந்து எனக்குலாம் ஒன்றும் வந்ததில்லை. அதிலே எனக்கு தெரிஞ்சிருச்சு
வராது அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம சேனலை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த டுட்டோரியல்லாம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. சரி, நான் அவங்கள ஏமாத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைய வரையும் வந்து நம்ம சேனலில் வீடியோலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இது விடாப்பிடியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ரன் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனலு. இனிமேலும் நான் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமும் வீடியோ வருமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும், என்னால் முடிகிற வரைக்கும் இந்த சேனலில் வீடியோ போடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இந்த ஆனிவர்சரி வீடியோ வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.